ஹலோ. புரோக்கர் கனகராஜ் தானே பேசுறது? ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தீங்க, ஒரு வரனை காட்டினேன். அதுக்கப்புறம் எதுவுமே நீங்க பேசவே இல்லையே. அவங்களும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்னப்பா பதில் சொல்லட்டும்? அண்ணா, அதுக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு மாப்பிள்ளை வீடு சைடு எல்லாமே ஓகே தான். என்ன, நான் ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றேன்னா, நான் மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தேன். அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது பையன் ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க. அதனாலதான் கால் பண்ணேன். நீங்க மாப்பிள்ளையோட வீட்ல பேசிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அப்படியாப்பா, ரொம்ப நல்ல விஷயம். மத்தியானம் போல கூட கால் பண்ணி என்ன ஆச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ரெடியா இருங்க, நான் மாப்பிள்ளைய வர சொல்லிடுறேன். சரிங்களா? இவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர சொல்லிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருக்கா இருக்கும்? ஒருவேளை அம்பிகாக்கு எதுவும் மாப்பிள்ளை பாக்குறாரோ? ஆனா இத பத்தி இவர் யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணலையே. சரி, பேசி முடிக்கட்டும், என்னன்னு கேட்போம். சரிங்கண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காக காத்துட்டு இருப்போம். காலையில கொஞ்சம் வெள்ளனையே வர சொல்லிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ள வர சொல்லிருங்க. நான் இங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சரிப்பா, ஏற்பாடு பண்ணி வைங்க. நான் காலையில கூட்டிட்டு வரேன் எல்லாரையும். சரிங்கண்ணா. சரிப்பா, நாளைக்கு பாப்போம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க. நீங்க கூட்டிட்டு மட்டும் வாங்க, எல்லாமே பக்காவா அரேஞ்சா இருக்கும். முத்து, சொல்லுங்க ரோஸ், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஏங்க, நான் உங்ககிட்ட வந்து பேசினாலே ஏதாவது வேணும் தான் அர்த்தமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்களாம் வந்து என்கிட்ட பேசுறீங்களே, அதனாலதான் ஏதாச்சும் வேணுமோன்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சைடு போனேன், யார்ட்டையும் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சாரி, நீங்க பேசிட்டு இருந்தது நான் ஒட்டு கேட்டுட்டேன். அதான், என்ன பேசிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் கியூரியாசிட்டி. என்ன, புரோக்கர் மாப்பிள்ளைலாம் பேசிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? யாருக்காச்சும் மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? அது எப்படிங்க ஒட்டி கேட்டது கூட அசால்ட்டா வந்து ஒத்துக்கிறீங்க? கலாய்க்கிறீங்க தானே? சேச்சே ரோஸ், உங்களை போய் கலாய்ப்பனா? அப்படிலாம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை, நம்ம தங்கச்சி இருக்கால, அவளுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அம்பிகாக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? ஆனா இத பத்தி நீங்க வேற யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலையே. ஆமா, போன வாரம் ஒரு நல்ல வரன் வந்துச்சு. எனக்கு அந்த பையன் மேல நம்பிக்கை இல்ல. சரி, அந்த பையனை பத்தி கொஞ்சம் நல்லதா தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஓகே சொல்லுவோன்னு நினைச்சேன். விசாரிச்சு பார்த்ததுல பையன் ரொம்ப தங்கமானவன் தெரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு, தங்கச்சிக்கு வேற வயசாயிட்டே போகுது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேற என்ன ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. வயசு புள்ளைய வீட்டுல வச்சிட்டு இருக்க, அம்மா அப்பா இல்லாத புள்ள வேற, நீ எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு சில பேர் வந்து தங்கச்சிய பத்தியே கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. வேற ஒரு பையனோட சுத்துறத பாத்திருக்கேன் அப்படி இப்படின்னு. சரி, எதுக்கு புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காததுனால தானே இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பாத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அதான் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல விசேஷங்க. அப்ப நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்களா வீட்டுக்கு எல்லாரும்? ஆமா ரோஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் அந்த வேலையெல்லாம் பாக்குறேன். வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும், நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் போய் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா ப்ளீஸ்? அட, உங்களுக்கு இல்லாத உரிமையா? தாராளமா கேளுங்க, என்ன வேணும்? இல்லை இல்லை, ஒன்றும் வேணாம். திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னீங்களா, என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? எனக்கும் வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குது. உங்கள் கூட வந்தால் நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்ல, ப்ளீஸ். ஓ, இததான் தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருந்தீங்களா? அட வாங்குங்க, ஜாலியா போயிட்டு வரலாம். ஆனா என் கூட வந்தா திங்ஸ் நிறைய நான் தூக்க விடுவேனே, பரவாயில்லையா? இதுக்கு நான் வர வேணானே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம். அட சும்மா சொன்னேங்க, வாங்க போலாம். கவரெல்லாம் ஒன்றும் உங்களை தூக்க விட மாட்டேன், நானே தூக்கிட்டு வரேன், போலாமா? இருங்க, அத்தை கிட்ட பூமாரி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ரோஸ், சொல்லிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி, ஓகே. இந்த புள்ளைக்கும் நம்மள பிடிச்சிருக்கு போலயே, அதனாலதான் வாலண்டியரா வந்து வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேக்குறா. டேய் முத்துக்குமரா, உனக்கு அடிச்சது ஜாக்பாட். முத்து உன்னோட லவ்க்கு ஒத்துக்குவாங்க நீ நினைக்கிறியா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். நான் பேசினா கண்டிப்பா உன் அண்ணன் ஒத்துக்குவான். சரிங்க பூமாரி அக்கா, உங்களை நம்பிதான் இருக்கேன். என்ன, ரெண்டு பேரும் பலமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து பூமாரி அக்கா, வேணாம், அப்புறமேட்டு சொல்லிக்கலாம் ப்ளீஸ். ஓகேமா. அது ஒண்ணும் இல்லையே, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, கொஞ்ச நேரமா உன் ஆளை காணோமே, எங்க இருந்த?
என்னை விட்டு நீங்க 2 பேரும் இங்க தனியா பேசிட்டு இருந்தீங்களே, அதனால நான் முத்து கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆஹா, முத்து கிட்ட பேசிட்டு இருக்கியா? அது சரி. என்ன வர வர முத்து கிட்ட ரொம்ப அட்டாச்மென்ட் தெரியுதே. என்ன விஷயம்? இவ மட்டும் என்ன விட்டுட்டு இந்த அவந்திகா பொண்ணுகிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு ஆளா கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. இந்த வீட்ல எனக்கு யாரையுமே தெரியாது. அப்ப இவ தானே என் கூட இருக்கணும். அப்படி இவ இல்லாம விட்டுட்டு நான் மட்டும் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு பேசுறா பாரு. இப்ப இரு வரேன், எப்படி ரிப்ளை பண்றேன்னு பாரு. என்னடி என்ன யோசிச்சிட்டு இருக்க? பதில கேட்டா யோசிச்சிட்டு இருக்க என்ன? ஒன்னும் யோசிக்கல. எனக்கும் அவருக்கும் பேசிக்கிறதுக்கு 1000 இருக்கும். உன்கிட்ட எதுக்கு சொல்லணும் தான். அதுக்குள்ள 2 பேரும் இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டீங்களா? நம்பவே முடியல. என் அண்ணன் பொண்ணுங்களை பார்த்தாலே 10 அடி தள்ளி ஓடுவான். உங்ககிட்ட எப்படி அதுக்குள்ள அட்டாச் ஆனா? ஆமாமா, உன் அண்ணன் என்கிட்ட நல்லா தான் அட்டாச் ஆயிட்டாங்க. அதனால தான் இப்போ 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலான்னு இருந்திருக்கோம். அது சொல்ல வேண்டிதான் வந்தேன். சரி பூமாரி, நானும் அவரும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். அப்படியே இந்த ஊரையும் சுற்றி காட்டுறேன்னு சொன்னாரு. உன்னை அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். அடி என்னடி அதுக்குள்ள ஷாப்பிங்ன்ற அளவுக்குலாம் போயிட்ட? சும்மாதான், எனக்கும் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து போர் அடிக்குது. என்கிட்ட வேற பேசுறதுக்கு ஆளே இல்லை. நீங்கள் 2 பேர் மட்டும் என்னை கழட்டி விட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. அதனால தான் சரி அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அவரோட பைக்கில் ரைட் போன மாதிரியும் இருக்கும்னு சொல்லி நான் தான் கேட்டேன். உடனே ஓகேன்ட்டாரு. சரி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நான் வரேன். ஏய் ஏய் நில்லடி. என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க போயிட்டா? அதுதான் பூமாரி அக்கா, எனக்கும் புரியல. இவங்க என் அண்ணனோட நல்லா அட்டாச் ஆயிட்டாங்களே. ஆமா ஆமா, நல்லதுதான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க எனக்கு அண்ணியா வந்தா நான் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் அண்ணனுக்கு ஏத்த ஜோடியா தான் இருக்காங்க. இல்ல 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 அப்படிலாம் இருக்க கூடாது. அவ கமிட்டட்மா. அவன் ஆளு ஊர்ல இருக்கான், துபாய்ல. பேரு விஜய். ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கும் அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணாத. அவ ஏற்கனவே கமிட்டட். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறா. ஓ அப்படியா? நான் கூட கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆசைப்பட்டேன் அக்கா. இவங்க 2 பேரும் கரெக்ட் பண்ணி விட்டுட்டா அண்ணன் என் அளவுக்கு ஒத்துக்குவான் அப்படின்னு நினைச்சு. அதான் நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா சீக்கிரத்துல உன் கல்யாணம் முடிஞ்சிரும். என்ன சரியா? சரிங்க பூமாரி அக்கா. ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட பைக்ல போறேனே, அதுவும் எனக்கு பிடிச்ச பொண்ணோட. கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. டேய் முத்து, நீ வீரமான ஆள்றா. பொண்ணெல்லாம் பைக்ல ஏத்துறதுக்கு ஏன்டா இப்படி கை நடுங்குது? தைரியமா இருடா. அவ என்னதான் இருந்தாலும் உனக்கு பிடிச்ச பொண்ணுடா. அவ கூட வரான போது தைரியமா தானடா இருக்கணும். என்ன கோல மாதிரி இருக்க? போலாமா முத்து? என்ன ரோஸ், என்ன இது இந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? பின்ன பைக்ல போகும்போது தாவணியா போட்டுட்டு வர சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம எனக்கு டபுள் சைட்லாம் உட்கார தெரியும், ஒன் சைட்லாம் உட்கார தெரியாது. தாவணியை போட்டுட்டு எப்படிங்க டபுள் சைடு உட்காந்துட்டு வர முடியும்? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதானே ஈஸியா பைக்ல உட்காந்துட்டு வர முடியும். கரெக்ட் தான். பட் நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா ஏதாச்சும் யோசிப்பாங்க, அதனாலதான் சொன்னேன். பரவாயில்ல, பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். எனக்கு உங்க கம்ஃபர்ட் தான் முக்கியம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்ல. அப்படியா? நான் யூஸ்வலா இந்த மாதிரி தாங்க ட்ரெஸ் பண்ணுவேன். காலையில இருந்து அந்த தாவணியை போட்டுட்டே என்னால இருக்க முடியல. சரி ஓகே, உங்களுக்கு வேணும்னா நான் போய் ஏதாவது சுடிதார் அந்த மாதிரி மாத்திட்டு வரட்டா? இல்ல வேணாம் ரோஸ், வேணாம். ட்ரெஸ்ன்றது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு பொறுத்துதான். ஊர் 1000 பேசும், அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க வேணாம். நீங்க இப்படியே நல்லாதான் இருக்கீங்க, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. சொல்றவங்க என்னவோ சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. அப்ப நான் இப்படி வர்றது உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ட்ரிப்பிள் ஓகே ரோஸ். வாங்க வண்டியில உட்காருங்க, சீக்கிரம் போவோம். இருட்டுறதுக்குள்ள அப்பதான் வீட்டுக்கு வர முடியும். சரிங்க முத்து. ஏலே முத்து, என்னல 2 நாளா உன்னை பார்க்கவே முடியறதில்ல, எங்க போன? அட 2 நாளுமே நான் வீட்டுல தான் இருந்தேன். உங்களை தான் பார்க்கவே முடியல. நேத்து கூட உங்க வீட்டு பக்கம் வந்தேன். அர்ஜுன் தம்பி கிட்ட கேட்டேன், எங்க அம்மா மீனா கடைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா. நீங்க தான் எங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களை தான் பார்க்க முடியல, உடனே என்ன சொல்றீங்களா? அட ஆமாம்பா, நான் கடைக்கு போன நேரம்னு பார்த்து நீ வந்திருக்க. அங்க என்னடானா மீனா கடையில ஒரே பஞ்சாயத்தா போச்சு. சரி அப்படியே பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா நேரம் ஆயிட்டு. சரி இதுக்கப்புறம் அடிக்கடிக்கு பார்ப்போம். சரிங்க அத்தை, பார்க்கலாம். சரி அப்புறம் பைக் எடுத்துட்டு இந்நேரத்துல எங்க கிளம்பிட்ட என்கிட்ட சொல்லாம? சும்மாதான் இந்த சந்தை வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வரலான் இருக்கேன். வீட்டுக்கு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. சரி அதுதான் போய் வாங்கிட்டு வந்துருவோம், நம்மளும் வீட்டுல வெட்டியா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். கரெக்டா நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்படியா விஷயம்? சரி
சரி இந்த பிள்ளை யாரு? நல்ல அழகா வடிவா லட்சணமா தான் இருக்கா. என்னடா கட்டிக்க போற பிள்ளையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஐயோ இல்ல இல்ல, நாங்க வந்து கட்டிக்க போற பிள்ளைலாம் கிடையாது. நான் உங்க வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ். ஆமா அத்தை, ஊர்ல இருந்து கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, சொந்தக்கார பிள்ளை. அதுதான் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, அவங்களை கூட்டிட்டு தான் சொந்த வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்படியா சங்கதி? நான் என்னமோ இந்த பிள்ளைய பார்த்த உடனே நீ கட்டிக்க போற பிள்ளைன்னு நினைச்சேன். ஆளும் பார்க்க மூக்கு மூலியமா அம்சமா தான் இருக்கா, உனக்கு ஏத்த ஜோடியா இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். கடைசியில என்னடா இப்படி சொல்லி புட்ட? அட என்ன அத்தை, வயசாகுது. முதல்ல தங்கச்சிக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையா கட்டிக்கிறேன். என்ன ஊர் உலகத்துல புள்ளையா இல்ல, இந்த புள்ளைலாம் இல்ல. நீங்க வேற தேவையில்லாமலாம் பேசாதீங்க, அவங்க வேற ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. இந்தாத்தா தப்பா எதுவும் நினைச்சுக்காதத்தா. இவன் வந்து பொண்ணுங்க கிட்ட பேசி நான் பார்த்ததுல திருதிப்புன்னு ஒரு பொண்ணு அவங்க முன்னாடி வந்து நிக்கிற, அதனாலதான் எதுவும் கட்டிக்க போற புள்ளையோ நினைச்சிட்டேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதத்தா. சரி சரி, இல்ல ஆண்டி, நான்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்கல, பரவாயில்ல விடுங்க. சரிடா தம்பி, நான் போய் வீட்டை பக்கம் என் பொழப்ப பார்க்குறேன். அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டை பக்கம் வந்துட்டு போ. அத்தை எல்லாம் இருக்கேன்னு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனாதான் தெரியும். உன்னை இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியறதில்ல. ஒழுங்கு மரியாதை வந்து பார்த்துட்டு போ, என்ன சரியா? சரி சரி, வந்து பார்த்துட்டு போறேன். சரி, நான் எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சரிடா, எனக்கும் நேரம் ஆயிடுச்சு. அவர் வேற வீட்டுக்கு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் வேற போய் இல்லைன்னு வச்சுக்கேன், இங்க போனான்னு தெரியலையே, அப்படி இப்படின்னு வந்து சண்டே கூட்டிடுவாரு. நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை, மாமாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன். சாரி ரோஸ், அவங்க பேசுனது எதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க அப்படிதான் கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸைட் ஆயிட்டாங்க. எங்க நான் கட்டிக்க போற புள்ளியோன்னு நினைச்சு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல முத்து, நானும் ஒன்றும் தப்பா நினச்சிக்கல. இதுல என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கிராமத்துலலாம் ஒரு பொண்ணு ஒரு பையனும் நின்று பேசிட்டு இருந்தாலே இப்படி தானே பேசுவாங்க. நானும் எதுவும் தப்பா நினச்சிக்கல, விடுங்க. சரி ஓகே ரோஸ், நம்ம கிளம்பலாமா? டைம் வேற ஆயிடுச்சு, அப்புறம் சந்தையில நிறைய கடையை வேற மூடிட்டு போறாங்க. நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். ஓகே முத்து.